Hello dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I believe all are happy, healthy and completely safe. Yes, today's activity is also based on landforms. Landforms பத்தி தான் நம்ம இன்னைக்கும் கண்டினியூஸா படிக்க போறோம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. Congrats to all those who finished. But அதில் landformsல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் இந்த லேண்ட் ஃபார்ம்ஸுங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷில் நான் சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 3லேயும் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ்லேயும் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு இனி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதனால தான் நான் இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, லேண்ட் ஃபார்ம்ஸோட ப்ரிவ்யூ கிளாஸ். உங்களுக்கு தெரியும் லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு. நிலப்பரப்புகள், நம்ம பூமியோட சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸ் மேலே என்னென்ன ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஃபிசிக்கலி அப்பியரிங் ஆன லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதை பற்றி சொல்றது தான் இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ். லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் நேச்சுரல் ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இதெல்லாம் நான் ஜஸ்ட் சொல்லி போகிறதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் கிளாஸே இதை பற்றி டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். நேச்சுரல் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே அந்த லேண்ட் ஃபார்ம்ஸுக்குள்ள வந்துடும், கேட்டகரைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ செக் அவுட் ஹோம்ஒர்க் ஷீட் 1 வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட், அந்த ஷீட்லேயே பண்ணியிருந்தீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பிக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ நீட்டாக அதில் கலர் த லேண்ட் ஃபார்ம்ஸ், ரைட் தி ஸ்காம்பிள்ட் வேர்ட்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. ஸோ கரெக்டாக அது எவ்வளோ அழகாக நீட்டாக கலர் பண்ணி இந்த மாதிரி ஃபோக்கஸில் வச்சு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணவும் முடியும். இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, நீங்கள் எப்படியாவது ஃபோக்கஸ் இல்லாமல் வச்சுட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஓகே, அதை நான் கரெக்டாக க்ராப் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல தலைவலி எடுக்கும். ஸோ எல்லாருமே அந்த பிக்சர்ஸ் எடுத்து போடும்போது ப்ளீஸ் உங்களோட ஹோம்ஒர்க் ஷீட்ஸ் அது எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், கீப் இன் ஃபோக்கஸ் அண்ட் டூ த ஒர்க்ஸ். ஓகே, சரி. அது எல்லாருக்கும் இப்படி எந்த ஃபார்மேட், இதை மிஸ்டேக் ஒன்று யாரும் பெருசாக பண்ணலை. கேன்யோன் கொஞ்சம் பேருக்கு தெரியலை. ஸோ தட் ஆல் வில் ஸ்டடி வென் யூ ஸ்டடி மோர். சயின்ஸ்லேயே நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ அண்ட் இதில் மெயின்லி நமக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னா வால்கனோ, டிசர்ட், ஒயாசிஸ், பிளெயின், ஐலண்ட், ரிவர், லேக், வேலி, மவுண்டன், கிளேஷியர், இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, ஸோ அது நம்ம அந்த லெசன் படிக்கும்போது நான் கிளியராக ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் நிறைய பேர் இந்த ஒர்க் ஷீட் 3ல் ஃபர்ஸ்ட் பிக்சர் நிறைய பேர் மவுண்டன் போட்டிருந்தீங்க. அண்ட் இந்த 5th பிக்சரை வந்து ஹில்னு போட்டிருந்தீங்க. ஓகே, ஆக்சுவலி அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்து அந்த மார்க் கொடுக்குறேன். ஏன்னா பெருசாக நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கல அந்த கிளாஸை. ஸோ அதனால தான் நான் அதில் டிக் போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹில். ஃபர்ஸ்ட் பிக்சர் நீங்கள் பார்க்குறது வந்து ஹில் அண்ட் த 5th பிக்சர் இஸ் த மவுண்டன். ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் ஹில், அது குன்று. மவுண்டன்னா என்ன? மலை. மவுண்டெயின் அப்படி சொல்லக்கூடாது, மவுண்டன். ஓகே, மவுண்டன் இஸ் அது என்ன தமிழ் எப்படி சொல்லுவோம்? மலை, பெரிய பாறை மலை இருக்கும்ல, அதுதான் மலைகள். ஹில்லுங்கிறது சின்ன குன்று. புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் பிக்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இது என்னதுமா? இது என்னது? பெரிய பெரிய மலை, பாறை மலையாக இருக்கும்ல, அதுதான் மவுண்டன். ஓகே, தட் இஸ் நாட் த ஹில், இட் இஸ் அ மவுண்டன். ஹில் வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? மவுண்டன் வந்து பெருசாக இப்படியே இட் வில் பி எனாமஸ், ரொம்ப பெரிய ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் அப்படியே பெருசாக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஃபீச்சர் தான் மவுண்டன். ஆனால் இந்த ஹில் பாருங்க, சின்ன குன்றுகள். மேக்சிமம் அதில் கிராஸ், புல்வெளி, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஹில்ஸ். ஹில் வந்து பச்சை பசேல்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன குன்றுகள், மலை மாதிரி இருக்காது, உடைக்குமோ பாறை மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஹில்லை விட மவுண்டன் வந்து கொஞ்சம் கூட ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அதுல இருந்து தான் பாறை எல்லாம் உடைச்சு நம்ம நாகர்கோவில் சைட்ல எல்லாம் பார்ப்போம்ல, அதுதான். ஸோ ஹில் மீன்ஸ் சின்ன குன்றுகள்.
ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு இனி ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. மவுண்டன்னா பெருசா, if you see that physical structure itself, இதை பாருங்க பெருசா இப்படியே எழும்பி நிக்குது, that is mountain. Hills means சின்ன சின்னதா இப்படியே இருக்கிறது தான் hills, குன்றுகள். Is that clear? இதெல்லாம் நீங்க EVSல படிச்சிருக்கீங்க, இன்னும் நான் அதை கிளியரா சொல்லி தரணுமா? செகண்ட் EVS அப்ப லெசன் யாருமே படிக்கலையா? சரி, ஓகே, இதுதான் ஹில். பாருங்க, இதுதான் சின்ன அந்த ஹில்ஸ் மேல சின்ன சின்ன என்ன மரங்கள், பெரிய செடிகள் அந்த மாதிரி எல்லாம் வளரும், that is hill. மவுண்டன் மீன்ஸ் பெரிய பாறை. ஓகே, மவுண்டன் மேலேயும் மலை இதெல்லாம் இருக்கும், பட் ஹில் மேல இன்னும் என்ன கொஞ்சம் இயற்கை எழில் அதிகமா இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது ஹில். மேக்சிமம் மவுண்டன் சொல்லும்போது ஹிமாலயாஸ் மவுண்டன் உங்களுக்கு தெரியும் இல்ல, ஹிமாலயாஸ் மவுண்டன் எல்லாம் இருக்குல்ல, இமாலய மலைத்தொடர்கள், சரியா? சரி, அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் நீங்க சோஷியல்ல படிப்பீங்க. ஓகே, லேண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கும்போது அதை பத்தி படிப்பீங்க, சரியா? இனி பாண்ட்னா என்னம்மா? பாண்ட்னா சின்ன குளம் பார்த்துருக்கீங்கல்ல, சின்னதா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. ரொம்ப சின்னதுன்னு நம்ம குளம்னு சொல்ல முடியாது. உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இப்ப குளம் இருந்தா போய் பார்த்து பாருங்க, ரொம்ப சின்னதா ஒரு ஏரியால அப்படி தண்ணி தங்கி நிக்கக்கூடிய அந்த ஒரு லேண்ட் ஃபார்ம் தான் நம்ம பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதோட மெயின் இது என்னன்னா, வெயிட், I'll give it with blue. okay, so blue surface வந்து water. so இந்த வாட்டருக்கு வெளியே என்ன இருக்கும்? லேண்ட் சர்ஃபேஸ், வேற உள்ள சும்மா செடி கொடி புல்வெளியா அப்படியே புல்லு பிடிச்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாண்ட் வந்து வெரி வெரி ஸ்மால். இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ்லே when you compare lake, sea, ocean, river, ஸ்ட்ரீம் இருக்கிறதுல ரொம்ப சின்னதான ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் வந்து பாண்ட் தான். இஸ் தட் கிளியர்? it cannot flow, அது ஒழுகி போகாது. அந்த நிலப்பகுதியில அந்த தண்ணி தங்கி நிற்கும். குளத்துல மீன் எல்லாம் பிடிக்கிறது பார்த்துருப்பீங்கல்ல, நீங்க நிறைய ஸ்டோரிஸ்லயும் கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? ஸோ அதுதான் பாண்ட். ஸோ அது என்ன, பாண்ட் வரையும் போது ஒரு சின்னதா ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு வெளியில யூ ஹாவ் டு ட்ரா த லேண்ட் சர்ஃபேஸ். லேண்ட் சர்ஃபேஸ் வந்து சும்மா நீங்க பிளாக்ல போட்டாலும் ஓகே தான், இல்ல கிரீன்ல போட்டாலும் ஓகே தான். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? அதுதான் பாண்ட். இஸ் தட் கிளியர் now? இஸ் தட் கிளியர்? இனி அது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பாண்ட் இஸ் a small water surface where water is stagnant in there. ஸ்டாக்னண்ட், அது நீர் ஓடை மாதிரி ஓடிட்டு இருக்காது, அந்த தண்ணி வந்து அந்த நிலப்பரப்பிலே தங்கி நிற்கும். Is that clear? okay, now and pondல பெருசா ஆழம் இருக்காது. ஓகே, சில பாண்ட்ஸ் வந்து ஆழமா இருக்கும், அதுக்குன்னு ஆழம் இருக்காதுன்னு போய் உடனே குளிக்க கூடாது. ஓகே, that is all not ஹைஜீனிக்கா அந்த பாண்டை மெயின்டைன் பண்ணலைன்னா தண்ணி தங்கி நிற்கிறதுனால அன்ஹைஜீனிக் அண்ட் ஸ்டாக்னன்ட் வாட்டர் தான் அதுல இருக்கும். நெக்ஸ்ட், ரிவர்னா என்ன? நதி. ஓகே, நதி, அதுதான் ரிவர். அதாவது ரெண்டு சைடும், அதோட பாண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா சைடும், அப்படிதானே? பாண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ வெயிட் ஆல்ட்ரா, பாண்ட்ல எல்லா சைடும் நிலப்பரப்பா இருக்கும். இஸ் தட் கிளியர்? நிலப்பரப்பா I'll draw with black. okay, பாண்ட்ல வந்து எல்லா சைடும் லேண்ட் சர்ஃபேஸா இருக்கும். இந்த ப்ளூ இருக்கிறது என்ன? வாட்டர் சர்ஃபேஸ். ஓகே, எல்லா பகுதியும் லேண்ட் சர்ஃபேஸால கவர்ட் ஆயிருக்கும். இஸ் தட் கிளியர்? ஆனா ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு அது இப்படியே ஓடும். நதினா என்ன? நதி ஓடும், அப்படிதானே? இட் வில் ஃப்ளோ, ரிவர்ஸ் ஃப்ளோ, கீப்ஸ் ஆன் ஃப்ளோயிங். ஸோ அது ரொம்ப பியூர் வாட்டர், ஏன்னா the water keeps on running from one part to other. ஸோ அது ரொம்ப கிளியர் வாட்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் என்ன? கேஞ்சஸ், யமுனா, கங்கா நதி, யமுனா நதி எல்லாம் சொல்றோம்ல, காவிரி ஆறு. ஓகே, கங்கா, யமுனா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அண்ட் வாட் இஸ் திஸ் இந்த ரிவர், அதாவது ரிவர் சொல்லும்போது இப்படி அதோட ரெண்டு நிலப்பகுதிகளுக்கு இடையில நீர் அப்படியே வழிந்தோடும், தட் இஸ் ரிவர்.
இஸ் தட் கிளியர்? இதே மாதிரி தான் ஸ்ட்ரீமும் வேலியும் இருக்கும். அது நீங்க என்னன்னு நம்ம அந்த யூனிட் படிக்கும்போது படிக்கலாம். ஸ்ட்ரீம்னா இட் வெரி நேரோ. இந்த ரிவர் வந்து ரொம்ப நேரோவா இருக்காது, பெருசா இருக்கும். அது அந்த தண்ணி ஒழுகி ஓடக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் அகலமாகவும் பெருசாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். ஆனா நீரோடை இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வெரி நேரோ ஃப்ளோயிங் வாட்டர் ஃப்ளோயிங் சர்ஃபேசஸ். அது ரொம்ப சின்னதா ஒரு நீரோடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரீம். வேலிஸ் போது மவுண்டன்ல இருந்து, ஒரு சில மவுண்டன்ஸ்ல இருந்து நீங்க சில சீனரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மவுண்டன்ஸ்ல இருந்து அப்படியே ஒரு சின்ன நீரோட்டம் ஓடி கீழே நதி கூட வந்து சேரும். அதுதான் வேலி. அந்த மலை உச்சியில இருந்து, மலை உச்சி இல்ல, மலை பகுதிகள்ல இருந்து அந்த சின்ன நீரோடைன்னு சொல்ல முடியாது, சின்ன நீர் ஓட்டம் வந்து நதிக்கு சேரக்கூடியதுதான் வேலி. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் நீங்க புரிஞ்சுதான் படிக்கணும். அப்பதான் 12th வரைக்கும் ஒவ்வொன்றும் என்னன்னு கேட்டா எழுத தெரியும், எழுத முடியும். புரிஞ்சுதா? இப்போ நீங்க பேசிக்கா படிக்க வேண்டியது மவுண்டன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெரிய மலைப்பகுதி பெருசா இப்படியே எழும்பி நிக்கிறது தான் மவுண்டன். ஹில்ஸ்னா மவுண்டனை விட இமாலயமா பெருசா இருக்காது, சின்ன பாறை பகுதி மாதிரி. ஓகே, குன்று, அதுதான் ஹில். இனி நீங்க ஆல்ரெடி பாண்ட் படிச்சிட்டீங்க, அது குளம். வெரி ஸ்மால் அண்ட் ஷாலோ water stagnant land, water surface is known as pond. River means that river, that water will flow against ரெண்டு இது ஒரு land. பாருங்க இந்த பிக்சர்ல பாருங்க, இது வந்து ஒரு லேண்ட் ஓட ரைட் சைடு அண்ட் லேண்டோட லெஃப்ட் சைடு. அதுக்கு நடுவுல தான் ஓடணும்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு இடையில வந்து அப்படியே பெரிய வாட்டர் சர்ஃபேஸ் அப்படியே ஓடிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ரிவர். இஸ் தட் கிளியர் நவ்? ஸோ பாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிவர் அண்ட் ரிவர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லேக். லேக்னா என்னன்னு தெரியுமா? பாருங்க, அதுவும் பாண்ட் மாதிரியே தான், ஆனா ஒரு சின்ன லேண்ட் சர்ஃபேஸ், வாட்டர் சர்ஃபேஸ்னா நம்ம பாண்ட் படிச்சோம். லேக் வந்து ஏரி வந்து அப்படி கிடையாது, ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய லேக்கா இருக்கும். புரிஞ்சுதா? So that is a பெரிய water, that will be a big water surface covered by land surface. அதோட எல்லா பகுதிகள்லையும், இப்போ ரிவருக்கு எப்படி படிச்சோம், அதோட ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல மட்டும் லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். பாண்டுக்கு நம்ம எப்படி படிச்சோம், வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கும், அதை சுத்தி லேண்ட்னு படிச்சோம். அதே மாதிரி தான் லேக்கும். லேக் ஆனா பாண்டை விட ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய ஏரிகள் எல்லாம் இருக்கு, லாங்கஸ்ட் லேக் சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்மளோட கண்ட்ரியில. ஓகே, அதெல்லாம் நீங்க சோஷியல் படிக்கும்போது எக்ஸாம்பிளா ஒவ்வொன்றா படிப்பீங்க. நான் இன்னைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான். ஸோ லேக் வந்து இட் வில் be surrounded by a huge land surface and huge water surface அடக்கி உள்ளது தான் லேக். Is that clear? அந்த லேக்கை சுத்தி எல்லா சைடும் நம்ம அப்படியே பறந்து விரிந்த லேக்கா இருந்தா கூட அந்த பிசிக்கல் ஃபீச்சர் எப்படி கவர்டா இருக்கும், ஃபுல்லா லேண்ட் சர்ஃபேஸால, அந்த நிலப்பகுதியால சூழ்ந்திருக்கும் லேக்ல கூட. ஓகே, so that how would you draw? That you have to draw like this. See, பெரிய லேண்ட் வாட்டர் சர்ஃபேஸ், அதை சுத்தி அப்படியே பிளாக் கலர். அது நான் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஓகே, புரியறதுக்கு சொல்றேன். அந்த பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம நினைக்கிற இமேஜின் பண்றதை விட பெருசு. ஓகே, that is lake and small lakes also there. சரியா? that is lake. This is called lake. Is that clear? so லேக்குக்கும் பாண்டுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான், ரெண்டும் வாட்டர் சர்ஃபேசஸ் and it is surrounded by areas, land areas, but the difference is pond வந்து ரொம்ப small, lake வந்து ரொம்ப big. Pond is very small water surface and lake is a very big water surface. Is that clear? If you have any doubts, you can just call and ask me. Okay, then what is this? This is island. Islandனா உங்களுக்கு தெரியும், தீவு. அதாவது அந்த ஒரு சின்ன லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கும், அதை சுத்தி மொத்தமா sea இருக்கும். sea or ocean, தீவுன்னு படிச்சிருக்கோம்ல, அதுதான். ஸோ அந்த நீங்க நிறைய ஸ்டோரிஸ்ல கூட வாசிச்சிருப்பீங்க. ஸோ இது சின்ன ஒரு லேண்ட் பகுதி வந்து அதை give it with black. ஓகே, ஸோ இந்த சின்ன லேண்ட் சர்ஃபேஸை கவர் பண்ணி ஃபுல்லா என்ன இருக்கும், sea or ocean இருக்கும்.
அப்போ அப்போ இது எப்படி நம்ம வரையணும், இது எப்படி வரையணும், வெயிட், இது எப்படி வரையணும்னா okay, that we will draw it like this. சின்ன land surface ரொம்ப சின்னதா இருக்கும் and பெரிய land surface கூட இருக்கு. இப்போ நீங்க லக்ஷதீப் பாத்தீங்கன்னா that's an island. ஏன்னா அந்த ஐலண்டை சுத்தி எல்லா சைடும் any side we look over, that island is covered with water. ஸோ அங்கே வந்து கடல் வழி தான் வர முடியும், ஆர் பை ஃப்ளைட் பிளெயின் மட்டும்தான் வர முடியும். ஹெலிகாப்டர்ஸ், நாட் ஈவன் ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்ஸ் வர முடியும். ஹெலிகாப்டர்ஸ்னா என்னன்னு தெரியுமில்ல, படிச்சிருக்கோம் ஹெலிகாப்டர். ஸோ ஹெலிகாப்டர்ஸ் வர முடியும், ஆர் பை சீவேஸ், அந்த கப்பல் எல்லாம் வருவோம்ல, அது மாதிரி தான் வர முடியும். அண்ட் ஆத்தரைஸ்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள வரவே முடியும். ஸோ தட் இஸ் அ லேண்ட் சர்ஃபேஸ் கவர்ட். எந்த சைடு நம்ம பார்த்தாலும் கடல் வந்து அப்படியே கடந்திருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப சின்ன தீவு அப்படின்னா நம்ம இப்படி சுற்றி பார்த்தா தீந்துடும், நம்ம ஒரு சைட்ல இருந்து பார்த்த உடனே தீந்துடும் அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு பைக் எடுத்து நம்ம டிராவல் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ ஆனால் அந்த பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது எல்லா சைடும் இட் இஸ் கவர்ட் வித் sea. So that will be a beautiful place to stay also. Okay, that is island. How do you say island? சொல்லக்கூடாது, that is island, ISLAND. இது போக நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க, volcano படிச்சீங்க, அது எரிமலை. ஸோ அதோட ப்ராசஸ் கூட சேர்த்து சொன்னாதான் இப்போ ஒரு சில மலை பகுதிகளில் அப்படி என்ன volcano அதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, 3rd ஸ்டாண்டர்ட்லாம் படிப்பீங்க. அந்த volcano வந்து அப்படியே வெடிச்சு அந்த உள்ள இருக்கக்கூடிய லாவா வெடிச்சு வெளியே வரதான் எரிமலை குமுறுதல். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மவுண்டன் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி உள்ள இருந்து அப்படியே லாவா தீ ஜுவாலை வந்து அப்படியே வெளியே வழிந்து ஓடும். தட் இஸ் volcano. ஓகே, volcano பற்றி எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இது லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தேன். மவுண்டன்ஸ் வந்து பாருங்கள் என்ன இது மாதிரி இருக்குது, ஹில்ஸ் எப்படி இருக்குது, வேலிஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த மலை அருவி மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, தென் டெசர்ட் யூ ஆல்ரெடி நோ, பாலைவனம். பிளெயின்ஸ் வந்து அப்படியே ஈக்குவலான சமதளங்கள் தான் பிளெயின்ஸ். பிளாட்டோஸ் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ பாருங்க, ஒன்ஸ் மோர் பாருங்க. மவுண்டன் வந்து இட்ஸ் வெரி ரொம்ப rough and very big structures, very big physical features, they are known as mountains. Then hill வந்து not as big as mountain, but it is a little, கொஞ்சம் கூட height கம்மியா இருக்கும், that is hill. Then what is pond is a very small water surface covered with land surface on all sides, so the water is stagnant within the land surface. Okay, and river வந்து it always keeps on flowing and it flows between two land surfaces. ரெண்டு land surfacesக்கு நடுவுல அப்படியே தண்ணி நீர் வந்து ஓடிட்டு இருக்கும். That is. Then lake is also similarly to pond, but it's very huge water surface covered by land surface on all sides. ஹியூஜா இருக்கும், குளம் மாதிரி தான், ஆனால் ரொம்ப பெருசா இருக்கும் ஏரி, அதை சுத்தி நிலப்பரப்பும் இருக்கும். இஸ் தட் கிளியர்? தென் ஐலண்ட்னா ஒரு லேண்ட் சர்ஃபேஸ், ஒரு லேண்ட் சர்ஃபேஸை சுத்தி யூ ஹாவ் வாட்டர் சர்ஃபேசஸ், தட் மே பி ஓஷன் ஆர் sea. So that land surface is covered on all sides by ocean or sea, that is island. Is that clear? Any guess what? நான் கொஞ்சம் pictures கொடுத்திருக்கேன், பாருங்க, கெஸ் பண்ணுங்க. இது என்னது, இது என்ன சொல்லுங்க. இதை பார்த்துட்டு நீ ஐலண்டுன்னு சொல்லிடாதீங்க. ஐலண்ட்னா என்ன, இங்கே இந்த மாதிரி இருக்கும், போர்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் சீயால கவர்டு. அந்த சீக்கு வந்து எல்லை இருக்கா? எல்லையே இல்லை. ஆனால் இந்த போர்ஷன், இந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு எல்லைகள் இருக்கு, சுத்தி இட் இஸ் கவர்ட் வித் லேண்ட் சர்ஃபேஸ். அப்போ இது என்னது, இது எந்த வாட் இஸ் திஸ் வாட்டர் சர்ஃபேஸ் நோன் அஸ்? திஸ் இஸ் அ லேக். ஓகே, இப்படிதான் லேக் இருக்கும், ரொம்ப ஹியூஜா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த எல்லா சைடும்
கண்டிப்பா it is covered with water, land surface. Is that clear? Is that clear? The next one, what is this? இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியே தர வேண்டாம். It's very easy to guess. What is this? This is a desert. Okay, DE, 1 minute. DESERT. That is a desert. Is that clear? Next one, what is this? இது என்ன? இது physical feature என்ன இது? What is this landform known as? This is a mountain. MOUNTAIN. Mountain சொல்லாதீங்க, mountain. That's it. Okay, mountain. Then this is, இது என்ன? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இது என்னம்மா? What is this? These are hills. அப்படிதானே? hills, குன்றுகள், பச்சை பசேலா இருக்கக்கூடிய குன்றுகள், hills. Then what is this? This is very very easy. பாருங்க, இது வந்து land surface. அதை வந்து சுத்தி அப்படியே sea, ocean seaக்கெல்லாம் வந்து எல்லைகளே கிடையாது. நம்ம பார்க்குறோம் சி பீச்ல நின்று பார்க்குறோம், இதுதான் அதோட எல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது அப்படியே நம்ம எங்க பீச் பக்கம் போய் நின்று பார்த்தா போதும், அந்த சி வந்து அப்படியே பறந்து விரிந்து அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே பறந்து விரிந்து நிற்கும். அப்படிதானே? ஸோ தட் இஸ் த land surface covered with sea or ocean, which is known as island. Is that clear? Island illa, island. Okay, so guess this picture. What is this? What is this picture? Romba easy. Chinna water surface covered with land on all sides. So what is this known as? Pond. Okay, pond. Then next one, it's river. Is this river? ஏன்னா ரெண்டு சைட்லயும் land surface இருக்கு, நடுவுல அந்த தண்ணி ஓடிட்டே இருக்கு. That river keeps on flowing. So what is this? River. Is that clear? So இந்த difference உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் உங்களால போக போக அடுத்தடுத்த கிளாஸ், இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இது கிளியராக படிக்கணும் அப்படின்றது செகண்ட்லேயே இருக்கு உங்களுக்கு, அப்போவே நீங்கள் கிளியராக படிச்சிருக்கணும், 3ர்ட்லேயும் படிக்கணும். ஆனால் இனி பெரிய கிளாஸ் எல்லாம் போகும்போது ரிவர், லேக், பாண்ட், மவுண்டன், ஹில் இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சாதான். அந்த ரிவர் லேக் வால்லே வாட்டர் ஃபால் இருக்கு. நீ வாட்டர் ஃபால் எப்படி? நீர், அந்த வெள்ளச்சாட்டம். வாட் இஸ் தட்? வாட்டர் ஃபால், நீர் வீழ்ச்சி. குற்றாலம் எல்லாம் போனீங்கன்னா அந்த நீர் வீழ்ச்சி பார்க்க முடியும். அதுலேயே இனி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வாட்டர் ஃபால் இருக்கு, வேலிஸ் இருக்கு, ஸ்ட்ரீம் மீன்ஸ் நீரோடை, வேலிஸ் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி மவுண்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிறு நீர் ஓட்டம், அதுதான் வேலிஸ், கிளேஷியர், அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இப்போவே இந்த ப்ரிவ்யூ கிளாஸஸ்ல நீங்க இதோட டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க், draw any 5 landforms which you like. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 5 landforms நீங்க வரையணும். அது வரையும் போது ரிவரா இருந்தா எப்படி வரையணும் நான் சொல்லியிருக்கேன். 2 land surfaceக்கு இடையில ஓடக்கூடிய நீரோட்டம், அந்த land surface வந்து நீங்க green வச்சோ yellow வச்சோ டிஃப்ரெண்டா வந்து பிரைட்டா வந்து என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அழகா வரையணும். டெக்கரேட் பண்ணி இல்லை, கொஞ்சம் ப்ரெசென்டபிளா அழகா வரையணும். மவுண்டனா இருந்தா ஈஸியா, மவுண்டன்ஸ் வந்து ஈஸி டு ட்ரா. ஸோ மவுண்டன்ஸ் வந்து நல்லா வரையணும். ஹில்ஸா இருந்தா சிறு சிறு, ரொம்ப மவுண்டன்ஸ் மாதிரி பெருசா எடுக்காம இப்படி சிறு சிறு குன்றுகள் மாதிரி வரையணும். ஓகே, ஹில்ஸ். தென் வாட் இஸ் தி அதர் திங்? என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வரையலாம். நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. டெசர்ட் வேணா டெசர்ட் வரையலாம், சி வேணா சி வரையலாம். That is also landform. That also contains a water surface தான், but then landformsல ஒரு கேட்டகரியில அது வைக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வரையலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 5 landforms அப்படியே பிக்சர் அழகா வரைஞ்சி கலர் பண்ணணும். ஓகே, is that clear? Okay, that's it for today's class. நான் இதை ரிப்பீட் பண்ணி எடுத்ததே நிறைய பேருக்கு அந்த ஹில்னா என்ன, மவுண்டன்னா என்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ரிவர், லேக் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் திருப்பி இந்த கிளாஸை வந்து அதை கிளியராக எடுத்து கொடுத்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் as soon as possible.
ஆஃப்டர் 12 o'clock your group will be open. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 12 o'clock அப்புறம் உங்களுக்கு குரூப் ஓப்பன், 12:30க்கு அப்புறம் குரூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.